திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே. உன் பாதம் ஓடி வந்தேன், சுகமாக்குமே, சுகமாக்குமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை
பிரகாஷ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ஆணி மாதிரி ஒரு 2 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம்தான் இந்த திருத்தலத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியிருந்தேன், இந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்தா உங்ககிட்ட நான் சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு 4 மாத காலத்திலேயே நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துருச்சு. அந்த ஆணியை வச்சுட்டு சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதை வெட்டி விட்டுட்டு பிளட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே படர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கையில் ஒரு 1 வந்துச்சு, அதுலேருந்து ஒரு 15 அந்த மாதிரி வந்துருச்சு. சாமிக்கிட்ட இங்கே வேண்டினதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணி அது முழுமையாக கை நல்லாகி இப்போ என் கை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி, கடவுளுக்கு நன்றி. ராஜா, நான் மதுரை புதூர்லேருந்து வரேன். நான் ஆசாரி வேலை பார்க்குறேன். இந்த மாதிரி வேலைக்கு போன இடத்துல 2 வீட்டுக்காரவங்களுக்கு 2 வீட்லேயும் வேலைக்கு போயிருந்தேன். அவங்க முடியாமல் இருந்தாங்க. ஒருத்தருக்கு மூளையில் ரத்தம் கசிஞ்சிச்சுன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அதுக்காக வேண்டிக்க சொன்னாங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அவங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் மூளை ரத்த கசிவு இல்லாமல் நல்லபடியாக வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு மூக்கில் சதை வளர்ந்துருந்துச்சு. அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும்னு வேண்டிக்கிட்டேன். அவர் இப்போ நல்லபடியாக சந்தோஷம் ஆரோக்கியமாக இருக்கார். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. என் ஊர் கலங்காப்புலி, நாங்கள் இருக்கிறது காரைக்குடி. என் கணவருக்கு 6 மாதமாக உடல்நிலை சரியில்லை. டாக்டரை போய் வைத்தியம் பார்க்கும்போது கால்கையெல்லாம் முகம்லாம் வீங்கி போயிருந்துச்சு. அவர் கிட்னியில் ஃபெயிலியராக இருந்தாலும் இருக்குமா, ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் இல்லை. இதயத்தில் ஸ்கேன் பண்ணி பாருங்கம்மானார், அதுக்கும் ஒன்றும் இல்லை. கால்கை வீக்கம் வத்தவே இல்லை. அப்புறம் சூரக்குடி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சிஎஸ்சியில் சேர்த்தோம். 5 நாள் வரைக்கும் ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, வீக்கமே வத்தவே இல்லை. 6ஆவது நாள் அவங்க உங்கள் வீட்டுக்காரை வெளியில் தூக்கிட்டு போங்கம்மா, இங்கே பார்க்க முடியாது, சிவகங்கை கொண்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே சிவகங்கைக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு அம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரை சிவகங்கை கொண்டு போனால் காப்பாற்ற முடியாது, புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்கம்மா, அங்கே தான் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே ஆம்புலன்ஸ்லேயே மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போனோம். அங்கே கொண்டு போய் டாக்டர் பார்த்துட்டு, இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுமா, நாளைக்கு தான் வேறு டாக்டர் வருவா, அவங்க தான் எதாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னா. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். அவருக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அவரை குணப்பாக்கி கொடுத்தா கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அதே போல் அவர் மறுநாள் டாக்டர் பார்த்துட்டு மறுபடியும் அவங்களும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு, உங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் மாத்திரையிலே குணமாக்கிடலாமா, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க நரம்பில் ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டாலும் நான் வீக்கம் பூரா வத்திருச்சு, ஒத்த கால் மட்டும் வீக்கம் வத்தலை. நான் அப்போ கடவுளிடம் என்னால் முடிந்த ஜபத்தையும் இயேசு மரி இயேசு என்கிற ஜபத்தையும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 4ஆவது நாள் முடிஞ்ச 5ஆவது நாள் அவருக்கு அந்த வீக்கம் எப்படி போனதுனே தெரியாது. கடவுள் இயேசப்பாவுக்கும் மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. இயேசு புகழ். இயேசுக்கு நன்றி. என் பேர் ஆரோக்கியமேரி. எனக்கு கழுத்தில் கட்டி மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஜெபம் பண்ணிவிட்டு இருதய ஆண்டவர் என்னைய போட்டு விட்டு படுத்தேன். அந்த நைட்டே இருதய ஆண்டவர் உனக்கு கேன்சர் மாதிரி இருக்குது, நீ போய் ஃபுல் செக் பண்ணணுன்னு சொல்லி ஸ்கேனில் போடுற வரை எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ உடனே காலையில் எங்கள் அப்பாவில் கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனேன். அவர் ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாரு. ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டரு பண்ணணும் ஆப்ரேஷன் அப்படின்ட்டார். ஜனவரி 2 ஆப்ரேஷன்னாரு. திருப்பி திருதி ஆண்டவருக்கு வந்தேன். திருதி ஆண்டவரே, எனக்கு கேன்சர்னு நீங்கள் தெரியப்படுத்தினீங்க, நீங்கள் டாக்டராகவோ மருத்துவராகவோ இருந்து எனக்கு அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணி உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன்னு நான் அன்றைக்கி சாட்சி சொல்கிறேன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கே நன்றி. மரியே வாழ். என் பேர் ஆரோக்கிய வனிதா. நான் மதுரையிலேருந்து வர்றேன். அம்மா பேர் அந்தோணி அம்மாள். அம்மா கொரோனா சமயத்தில் ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. ராமநாதபுரம் ஆரோக்கிய ஆஸ்பத்திரியில் அம்மாவை சேர்த்துருந்தோம். எங்களை யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபோன் மூலமாகவே எல்லாம் கேட்டுக்குங்கன்ட்டாங்க. அதே மாதிரி அம்மாவை சேர்த்து 4 நாள் கழித்து டாக்டர் ஃபோன் பண்ணார். அம்மாவுக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறையுது, ஹார்ட் ரேட்டு பல்ஸ் ரேட்டு எல்லாம் குறைச்சிக்கிட்டு வருது. அதனால் அம்மாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்ப்பா, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னா கூட்டிகிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அப்போ கோயிலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வீட்டிலையே நாங்கள் அன்றைக்கி மதியம் மாதா டிவியில் 3 மணிக்கு இறை இறக்கத்தின் ஜெபம் போட்டாங்க. அப்போ இயேசுவின் திருவுருடைய படத்துக்கு முன்னாடி மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு நாங்கள் கண்ணீரோட ஜெபம் பண்ணி வேண்டிக்கிட்டோம் அம்மாவுக்காக. அம்மாவுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுங்க, காப்பாற்றி கொடுங்க, எங்களுக்கு வேறு எந்த செய்தியும் வரக்கூடாது, திருப்பி டாக்டர்கிட்டருந்து நல்ல செய்தி தான் எங்களுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி மறுநாள் சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டரை பார்க்கலான்னு போனோம். நாங்கள் அவர் வேலையாக இருந்ததுனால நாங்கள் தள்ளி நின்றோம்.
அவரே எங்கள் இடத்துல எந்திரிச்சு வந்து எங்களை பார்த்து எந்திரிச்சு வந்து நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் எங்களுக்கு நல்ல செய்தி தான் சொல்லணும்னு. அதே மாதிரி டாக்டர் எங்களை பார்த்து அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லப்பா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அம்மாவை காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல செய்தி சொன்னாங்க. அந்த கனமே நான் இயேசுவின் திருஹிருதயத்துக்கு நான் நன்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி அம்மா ஒரு வாரம் வச்சுருந்து நல்ல சுகத்தோடு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக இயேசுவின் திருஹிருதயத்திற்கு நன்றி. என்னையும் சாட்சியுள்ள பிள்ளையாக மாற்றினதுக்கு இயேசுவின் திருஹிருதய ஆண்டவருக்கு மிக்க நன்றி. இயேசுவுக்கே நன்றி. எனது பெயர் அந்தோணி கிளாரா. நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னுடைய நாத்தனார் மக தான். ஆனால் அவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதப்படுத்தி ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்து நான் இருதய ஆண்டவர்கிட்ட சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு சொல்லி நான் நின்று அவர்கிட்ட மண்டிட்டு நான் கேட்டேன். எவ்வளவோ எதிர்ப்புகள் நான் சந்தித்து அந்த எதிர்ப்புகளில் இருந்து மீண்டு இன்னைக்கு ஒரு குழந்தையோட என் பையன் இருக்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் எதிர்ப்பு தெரிவித்தவங்க 3 வருஷம் கழித்து இன்னைக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இருதய ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். கோடான கோடி நன்றி. சிவகங்கை மாவட்டம் காளார்கோயில் அருகில் சாதசமட்டி பங்கு அருகில் தண்ணீர் பந்தல். என் பேர் ஜோஸ்பின் மேகலா. நான் கேன்சர் கட்டினாலே 6 வருடங்கள் ஆகிவிட்டது. எனக்கு கேன்சர் கட்டினாலே தவித்து கொண்டு சிஎம்சி நான் அட்மிட் ஆனேன். எனக்கு நல்லபடியாக பூர்ண சுகம் கிடைத்தது. நல்லபடியாக ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக எனக்கு முடித்து விட்டார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு வருகிறேன். எனக்கு பூர்ண சுகம் கிடைக்கணும் என்று இருதய ஆண்டவர்கிட்ட வேணேன். இருதய ஆண்டவரே, உங்களால் ஆகாது, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா, எனக்கு யாருமே இல்லைப்பான்னு என்று கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். மகளே, நீ கணக்காதே, சுகமாகிருவாய் என்று சொன்னார் தகப்பனே. எல்லா அனைத்து புனிதர்களுக்கும் நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்திலே ஆசீர்வதியும் ராஜா. பூர்ண சுகம் கிடைக்கணும் தகப்பனே. குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் கிடைக்கணும். பிள்ளைகளுக்கும் வீட்டுக்காருக்கும் சகோதரன் சகோதரி அனைத்து குடும்பத்துக்கும் எல்லா மக்களுக்கும் நல்ல குணமடையணும் சுவாமி. எனக்கு வந்த வியாதி யாருக்கும் வர முடியாது அப்பா, வரக்கூடாது அப்பா. நான் கண்ணீரோடு ஜபிக்கிறேன். எல்லோரும் எல்லா மக்களையும் நல்ல ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கோடி நன்றி ஆண்டவரே. அப்படின்னு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே 5 மணிக்கு எழுந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவேன். எல்லா புனிதர்களும் எனக்கு ஆறுதல் கொடுத்தார்கள். கோடி நன்றி அப்பா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நான் மதுரையிலேருந்து வர்றேன். என் பேர் தரிசினி. என் பையனுக்கு திருமணம் ஆகணும்னு நான் சாட்சி சொல்கிறேன்னு நான் ஏப்ரல் மாதம் வந்து ஜெபம் பண்ணினேன். 6 மாதத்தில் நீங்கள் பத்திரிக்கை வைப்பீங்கம்மான்னு ஃபாதர் ஜெபம் பண்ணி சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கி நான் 6 மாதத்தில் பத்திரிக்கை வச்சுட்டேன். அது மாதிரி என் பொண்ணுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சதான் இதே மாதிரி சாட்சி சொல்வேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சித்ரா. நான் இந்து தான். மதுரை மாவட்டத்துலேருந்து பொதும்பு கிராமத்துலேருந்து வர்றேன். 8 வருஷமாக குழந்தை இல்லை எனக்கு. எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனோம். கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா ஆஸ்பத்திரிக்கும் கூப்பிட்டு போனார். சாப்பிடாத மருந்து இல்லை, பார்க்காத ஆஸ்பத்திரி இல்லை. 8 வருஷம் கழித்து அப்புறம் பையன் பிறந்தான். கடவுள் எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கார், எல்லா மனுஷங்களையும் இருக்கிறாரு. அப்படி தான் நான் பார்த்தோம். நானும் என் கணவரும் இந்த சிலுவப்பா கலாம்மா முடியம்மா எங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. 2019 பிப்ரவரி மாதம் இங்கே வந்தோம், இந்த சர்ச்சுக்கு வந்தோம். மார்ச் ஏப்ரல் மாதத்துல தம்பியை சலிச்சு தம்பி பிறந்துட்டான், நல்லபடியாக பிறந்துட்டான். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. என் பிள்ளை 8 வருஷம் கழிச்சு கிடந்திருக்கான். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். என் மகனுக்காண்டி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தூய கிறிஸ்தாவியான வருகிறோம். எங்களுக்கு நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் பட்டா கிடைக்கக்கூடிய திருவிழானது 10 மாதங்களாக கலந்து வரும் என்று வேண்டிக் கொண்டோம். கூடிய வெகு விரைவில் எங்களுக்கு பட்டா திருவிழானதற்கு இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ். மணலூர் சர்வீஸ் சிட்டியிலேருந்து வரேன். என் பேர் ஜனகேரி. என் மகன் இளையவனுக்கு கல்யாணம் முடிச்சு 5 வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. திருதய ஆண்டவரிடத்தில் 9 வாரம் வேண்டுதல் வச்சு நான் என் மருமகள் உபவாசம் இருந்து நற்கருணை ஆராதனை நேரத்தில் மடியேந்தி மடிப்பிச்ச கேட்பேன். குழந்தை வர வேணும். அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் தந்திருக்காரு. கோடான கோடி நன்றி. என் பேர் அன்புனியம்மாள். மதுரையிலிருந்து வரேன். நான் 10 ஆண்டுகளாக விழுப்புரத்தில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன்.
இடமாறுதல் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டோம். சென்ற வருடம் கவுன்சிலிங் அப்போ என் கணவர் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படியே ஆச்சரியமாக ஆண்டவர் வந்து வீட்டில் இருந்து போயிட்டு வர அளவுக்கு இடம் கிடைக்க செய்தார். திரு இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. பேர் பாத்திமா நேமி, மதுரை உயர்மலை மாவட்டம் மேலூர் பகுதியிலிருந்து வருவேன். கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தது. திரு ஆண்டவருக்காக ஆண்டவரை வேண்டி கண்ணீரோடு நம்பிக்கையோடு ஜெபித்தேன். நலம் பெற்றேன். திரு ஆண்டவருக்கு கொரோனா போடுவேன். என் கணவர் பேர் அம்பரோசு. 3 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமில்லை. நான் வேண்டிக் கொண்டு மடிப்பிச்சு 9 மாதம் எடுத்து வேண்டிட்டு போன மறுமாதமே எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிச்சு. எனக்கு அழகான பெண் குழந்தை மயங்கி பிறந்திருக்கு. அதே போல் என் மருமகள் பிரசவம் இருக்கும்போது ரொம்பவும் சுயப்பிரசவம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். நான் அப்பவும் வேண்டிக்கிட்டேன், மருமகளுக்கு நல்லபடியாக சுயப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இறுதி அந்த வழியாக நாங்கள் நன்றி சொல்ல குடும்பத்தோடு வந்துருக்கோம். இல்லாமல் இருந்துச்சு. டாக்டருங்க சொன்னாங்க பிள்ளைக்கு ரத்தமே இல்லை, அதை ஐசியூவில் சேர்க்கணும், அது அப்புறம் பொழைச்சாலும் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும், பொழைக்கிறதே அருதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து பிறந்தது வெள்ளிக்கிழமை. நான் திரு இறுதி ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டே வேண்டினேன், பிள்ளைக்கு ரத்தத்தை செலுத்தணும்னா ஆண்டவரே இது உம்முடைய ரத்தம், நீ தான் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி நான் அவன் கோயிலுக்கே வந்து சாட்சி சொல்கிறேன்னு வேண்டினேன். அந்த பிள்ளை இப்போ நல்லா 14 வயசு சென்று நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சென்ற ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கொரோனா 3வது அலை வரும்பொழுது என்னுடைய மகன் வந்து வேலைவாய்ப்புக்காக சென்னை கோயம்புத்தூர்னு அலைஞ்சதுனால அவனுக்கு தொற்று வந்துருச்சு. நான் ரொம்ப அப்படியே பயந்து திருவிதை ஆண்டவர்கிட்ட தான் வந்தேன். திருவிதை ஆண்டவரே, நான் எப்பயும் மாதம் அவங்கள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கேன், இதுலேருந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டினேன், உருக்கமாக வேண்டினேன். ரொம்ப பயந்து மனசோர்வடைஞ்சிட்டேன். டாக்டர் சிகிச்சை கொடுத்தாங்க. ஒரு 10 நாட்களில் நல்லா பூர்ணமாக சுகமடைஞ்சு மீண்டும் பரிசோதனைலாம் எடுத்து நல்லா ஆயிட்டான். ஆனால் அடுத்த நாளே என்ன அப்படின்னம்னா எனக்கு வந்து உடல்நல குறைவாக வந்துருச்சு. உடனே உடல்நல குறைவாக இருந்தால் ஏற்கனவே நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன்னு டாக்டர் சொன்னார். உறுதியாக அவங்களுக்கு வந்து இந்த தொற்று தான் அப்படின்னு சொல்லி பரிசோதனைக்கு அனுப்பிட்டார். டெஸ்ட் ரிசல்ட் வருமுன்னே டேப்லெட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்து நீங்கள் தனிமையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். குடும்பமே ரொம்ப பயந்துருச்சு. ஏன்னா உடல்நல குறைவு ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கனால இதை தாங்க முடியுமா, எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. உடனே நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடினேன். உங்களுடைய சித்தம் அப்படின்னு சொன்னேன். குடும்பமே ஜெபம் பண்ணிச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரிசோதனையில் இல்லை, தொற்று இல்லை உங்களுக்கு அப்படின்னு வந்துச்சு. டாக்டரே அப்படியே யோசித்தார், எப்படி தொற்று இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் மகனையும் என்னையும் காப்பாற்றி வழி நடத்தி வரும் இடைக்காட்டூர் திருதை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவாள். இத்திருநாளில் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின திருதை ஆண்டவருக்கு நன்றி. நான் போன வருடம் தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நேரம் வந்து திருதை ஆண்டவர்கிட்ட எனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு வேண்டி எழுதி போட்டு போனேன். அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்காக திருதை ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன். பவுலோஸ், நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். நான் ஒரு முன்னாள் ராணிவர். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது கோயிலுக்கு வந்திருக்கேன். அதாவது 94 ரிட்டையர்ட் ஆனேன் நான். அதுக்கப்புறம் முதல் இங்கே வந்தப்போ கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போது 2வது வரும்போது மாதம் 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏசுநாதர், சூசேப்பர், கேட்கல அப்போ அந்த சமயத்தில் மாதாவும் சூசேப்பர் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப அழகாச்சு வந்துருச்சு. ஏன் அழகாச்சு வந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடு இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதன் வீடு மாற்றும் போது, வாடகை வீட்டிலேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு போகும்போது அது ஆம்பளைங்களாம் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. வீடு மாற்றும் போது சுண்ணாம்பு அடிக்கணும், பீரோ எல்லாம் கடத்தணும், குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும். அந்த சமயத்தில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் மாதம் உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது. அதாவது இந்த கோயில் வந்துட்டு சம்மன்ஸ்களாக கட்டுதாக எனக்கு அது புக்கில் படிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்காகலாம் இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, எனக்கு ஒரு வீடு இல்லையே, என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வீடு விடாது நான் அழைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்தலம் வேண்டாமான்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போனேன். நான் உண்மையில சொல்கிறேன் பாருங்கள், நான் ஒரு மிலிட்ரி மேன், நான் வந்து போய் சொல்ல அனுப்பல. ஒரு மாதத்தில்
எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு கடவுள் எனக்கு உதவி பண்ணார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாடகைக்கு போன வீட்டையே எனக்கு வாங்கிறதுக்கு எனக்கு இதே ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வர்றவங்க முழு மனசா அந்த கடவுள்கிட்ட நான் எப்படி இதே திருந்து வச்சாக்கா பாருங்கள், இப்போ எனக்கு நல்ல 2 பென்ஷன் வருது. எனக்கு ஆர்மி பென்ஷனும் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு வருது. கடவுளோட கிருபை இருந்தால் எல்லாமே நடக்கும். இந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயில்னு எப்படி மாதத்துக்கு ஒரு வருவேன். நான் இப்போ ஃபாதர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுளுக்கு நிர்ணயாக எனக்கு வந்து எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் சின்ன தங்கத்திலே 1 பவுனில் 8 கிராமில் சின்ன வீடு செய்து நான் சாட்சியாக கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. நான் இது கொடுக்கணும்னு வேண்டலை, நான் வீடு தங்கத்தில் கொடுக்கணும்னு வேண்டலை. ஆனால் மனசுக்குள்ளவே தூங்கும் போது நம்மளும் ஏதாவது கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எனக்கு மனம் வந்து, யாருமே அது சின்ன வீடு வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த உருவாக்கி தரமாட்டேன்டாங்க யாரும் இதுக்கு தங்கம் செய்கிறவங்க. ஆனால் ஜிஆர்டி இதில் வந்துட்டு நம்ம அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதனால் கடவுளுக்கு எல்லாரும் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். கோடான கோடி நன்மை இறுதி ஆண்டவருக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். என் பேர் சால்வின். எனக்கு தண்டுவடத்தில் பிரச்சனை இருந்ததுனால முதுகு, கழுத்து, இடுப்பு, கையிலெல்லாம் சரி நல்ல வலி இருக்குது. அதுக்காக நான் எல்லா டாக்டரும் எல்லா மருந்தும் எடுத்துட்டேன். கடந்த மாதம் தலைவலிக்கிழமை கோயிலுக்கு வந்தேன். வந்தப்போ நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. அதை பார்த்து நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். எனக்கு கொஞ்சம் எல்லாம் நல்லா ஆகட்டும், நான் வந்து அடுத்த மாதம் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு ஓரளவு நல்ல சுகம் கிடச்சிருக்குது. அதுக்காக திருதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இங்கே கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். அப்படி வரும்போது என்னுடைய மகனுக்கு நான் வரன் தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக தட்டி போச்சு. அப்போ ஆண்டவருக்கு நான் அந்த தாலி கயிறு வாங்கி கட்டி போட்டு போனேன். அடுத்த மாதமே நல்ல ஒரு வரன் கிடச்சி மகனுக்கு திருமணமும் நடந்தது. அதே குழந்தை பாக்கியம் தட்டிக்கிட்டே போச்சு. அப்பமும் வந்து தொட்டில் கட்டி போட்டுட்டு போனேன். அப்பவும் கடவுள் எனக்கு திருதி அரசர் அந்த பலனையும் கொடுத்து நல்ல ஒரு ஆண் மகனை கொடுத்தார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செய்த திருதி அரசருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரைஸ்லாட். நான் காளையார்கோவிலிருந்து வர்றேன். எனக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. ஒவ்வொரு மாதமும் 2வது வெள்ளிக்கிழமை குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டக்கூடிய இந்த நற்கனை திருவிருந்தில் கலந்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஃபாதர் சொல்லுவாங்க, இயேசுவின் திருஹிருதயமே எனது நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஜபத்தை சொல்லிகிட்டே இருந்தேன். சொன்னதன் பலனாக அன்றைக்கு வந்து பலர் சாட்சி சொல்லுவாங்க. நானும் வந்து இந்த திருத்தலத்தில் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்று திருஹிருதய ஆண்டவர் மேலே அளவில்லாத நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை சொன்னேன். இறைவன் எனக்கு இரட்டை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த வாய்ப்பளித்த பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். என் பேர் லெத்திஷியா. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு பெரிய விபத்து நடந்துச்சு. உயிர் பிழைக்க மாட்டேன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. என் குடும்பத்தார் அனைவரும் இறுதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் முன்னாடி உயிரோடு இருக்கேன். உயிரோடு இருக்க இறுதி ஆண்டவர் சாட்சியாக நிற்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. திரு இருதய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை புகழுகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை வணங்குகின்றேன். நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன். உமது இனிய நாமத்தினால் இடைக்காட்டூர் இருதய ஆண்டவரின் திருத்தலத்தில் உமக்கு சாட்சி பகர வந்து நிற்கின்றேன். காத்தருளும் மீட்டருளும் எம்மை ஆட்கொண்டு வழி நடத்தியருளும். நான் தஞ்சாவூர் மாதாக்கோட்டையிலிருந்து வருகின்றேன். எனது பெயர் சேசுராஜ். எம் குழந்தை பிராங்கி சேவியருக்கு 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் காலில் சிறிய வலி இருக்கிறது என்று சொன்னார். அவர் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு சில நாட்கள் கழிக்க அதிக வலி ஏற்பட்டது. மருத்துவமனையில் சென்று நாங்கள் பரிசோதனை செய்த பொழுது அந்த காலிலே எலும்பிலே கட்டி இருக்குது என்று சொன்னார்கள். பிறகு 2022 பிப்ரவரி மாதம் அது கேன்சர் கட்டி என்று அறிவித்தார்கள். 2022 பிப்ரவரி மாதம் முதல் வெள்ளி அன்று இடைக்காட்டூர் திருத்தலத்திற்கு நான் வந்த பொழுது தந்தை
தந்தை அவரிடம் சொல்லிவிட்டு திரு இருதய ஆண்டவரிடம் எனது வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கண்ணீரோடு ஜெபித்தேன். அன்று திருப்பலி எழுதி அந்த கட்டி கரைந்திட வேண்டும், உமது மாட்சிமையினால் குணம் பெற வேண்டும் என்று வேண்டியதோடு தொடர்ந்து 10 நாட்களுக்கு 10 திருப்பலி அந்த நோய் குணமாக வேண்டும் என்று எழுதி வைத்து ஜெபித்தேன். 10வது நாள் இவர்கள் இங்கு திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது கட்டி குணமாகி டிச்சார்ஜ் ஆகி என் அன்பு குழந்தை வீட்டுக்கு வந்தான் என்பதை மறக்க முடியாத இறுதி ஆண்டவருடைய மகத்தான புதுமை. இதை உங்கள் திருமுன் நான் சாட்சியாக வழங்குகின்றேன். மேலும் இன்னும் அவருக்கு உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து அவர் உயிருள்ளவரை அவரை மென்மேலும் பேணி காத்தள்ளும்படியாகவும் எமது வேண்டுதலை திரு இருதய ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். மேலும் எனது ஒரு குழந்தைக்கு வரன் தேடி பல ஆண்டுகளாக 2-3 ஆண்டுகளாக அலைந்து திரிந்தேன். ஆனால் இப்பொழுது 2 நாட்களில் 2 வாரத்தில் பேச்சு ஆரம்பித்து 2 நாட்களில் வரன் அமைத்து கொடுத்தார். வரன் உறுதியானது. திருமணமும் நன்கு நடைபெற வேண்டும் என்று திரு இருதய ஆண்டவரிடம் சமர்ப்பித்து எனது வேண்டுதலை அதற்கும் நான் சாட்சியாக நிற்பேன் என்று வேண்டி திரு இருதய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. எனது பெயர் ரூபி ஜெயம். எனது ஊர் அருளானந்தபுரம். பலவித இன்னல் இடையூறுகளிடமிருந்து என்னை காப்பாற்றி முக்கியமாக என்னுடைய மருத்துவ படிப்பை முழுமையாக முடித்து என்னை தாயகம் திரும்ப வைத்த என்னுடைய திருதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த 7 வருடங்களாக என் மகன் வாழாமல் இருந்தாங்க. அவங்க இந்த 2 மாதமாக வீடு சேர்ந்துருக்காங்க. அதுக்கு இந்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. என் பேர் ஆரோக்கியமேரி. நான் கமுதி பங்கு மண்டலம் நிலத்திலிருந்து வாரேன். எனக்கு வயல் வேலைக்கு போயிருந்தேன். அங்கே என் கம்மல் முழுசாக விழுந்துருச்சு சொரையோட. இறுதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த கம்மல் தண்ணியில் களை எடுத்து கரையில் 2மே கிடச்சிது. இறுதி ஆண்டவருக்கு நன்றி. என் மகன் வெளிநாட்டில் இருக்கா. எல்லா ஆதார் அட்டையோடு சேர்ந்து அந்த ஐடி எல்லாத்தையுமே தொலைச்சிட்டியான். அன்று நைட்டு நான் இறுதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சு ஜெபிச்சேன். என் மகனுக்கு அந்த ஐடி இருந்தாத்தே வேலை பார்க்க முடியும், அந்த ஐடி எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்ப்பான்ட்டு. அன்று காலையிலேயே 9 மணிக்கு அந்த ஐடி கிடச்சிருச்சு. இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. என் முதுகுக்கு பின்னாடி ஒரு கட்டி இருந்துச்சு. அதை நான் ஆப்ரேஷன் பண்ணணும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆண்டவருக்கு எதுக்கிட்டே நம்ம விண்ணப்பம் வச்சு ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிச்சேன். அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் இறுதி ஆண்டவர் குணப்படுத்திட்டார். அவருக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் நவீன். சவரியா சமுத்திரத்திலிருந்து வர்றேன். என் மனைவி பெயர் குயன். எங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷத்தில் அடிக்கடி அபாசனம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. என் நண்பர் இந்த கோயிலில் வேண்டுதல் வைத்து எனக்காண்டி அவர் ஜெபம் பண்ணாப்புல. ஜெபம் பண்ணையில் இன்றைக்கி எனக்கு 1 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. அவருக்கு சாட்சியாக நான் இங்கே வந்திருக்கேன். அவர் வெளியில் நிற்கிறார். குழந்தை. எனது பெயர் கர்ணன். லாமேக நாட்டை சேர்ந்தவன். நான் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 25/11/2004 4,60,000 ரூபா ஒரு டிராக்டர் வாங்கியிருந்தேன். அந்த டிராக்டரு ஒரு 10 வருஷத்தில் அவங்க 8 வருஷத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை நான் மிதமாக விட்டுட்டேன். அவங்க கோர்ட்டில் என் மேலே கேஸு போட்டு ஒரு 2-3 கோர்ட்டு என்னை இழுத்து அடித்து 3 லோக்கதலில் போட்டு கடைசியாக 21,60,000 கட்ட சொல்லிட்டாங்க. நான் ஒவ்வொரு மாதமாக ஆனால் பகலில் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ராத்திரி இங்கே படுத்திருந்து பூசை பார்த்துட்டு போவேன். 1 குயர் நோட்டு இருக்கும் நான் எழுதி அதில் போட்டது விண்ணப்பம். அந்த ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாயா தள்ளுபடி பண்ணி 19,60,000 ரூபா தள்ளுபடி. 1,80 மட்டும் கட்டிட்டு உங்கள் இதை வாங்கிட்டு போங்க. நான் வரும்போது எனக்கு அந்த உதவி செஞ்ச ஒரு ஐயா வாட்ச்மேன் இருப்பார். கேட்ட திறந்து விடுவார். இங்கே தான் படுப்பேன். காலையில் பூசை பார்த்துட்டு போவேன். நான் நினச்சேன் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குமே இதாகும். இதில் ஒரு சாமியார் ஒருத்தர் வக்கீல், அவர் இப்போ காலஞ்சென்றுட்டார், சகாயராஜன். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது இது தெய்வத்தை தவிர ஒன்றும் செய்ய முடியாது, பேங்கு பக்கம் கேஸு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதுட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னு எனக்கு அந்த தள்ளுபடி செஞ்சு ரெக்கார்டை கொடுக்கையில் அந்த மேனேஜர் சொன்னார், அவர் ஹிந்தி பேசுகிறவர், இது எப்படி நடந்துச்சுன்னா இது உங்கள் கடவுள் தான் செஞ்ச வேலை, மனிதர் யாரும் இதை செய்ய முடியாது அப்படின்ட்டார். இந்த பணம் அப்போ ஸ்பாட்டில் அப்போவே கட்டணும், 1,86,000 அப்போவே கட்டணும். யாரோ எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர் என் பாக்கெட்டில் இருக்க பணம் என்ன 2 லட்சமாக ஆக போகுது, நீங்கள் முல்லை தாங்கன்னு சொல்லி அதை கொடுத்தாரு.
ஆனால் இப்படி ஒரு அற்புதம் அடையாளம் இந்த கோயிலில் நிகழ்ந்தது பெரிய ஒரு அதிசயம். நான் இனிமேல் அடுத்து தொடர்ந்து இந்த இருதய ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்லுவேன். நன்றி, வணக்கம். என் பெயர் அமளி, நான் மதுரையிலேருந்து வர்றேன். என்னுடைய கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். திரு இருதய ஆண்டவர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து அரை மணி நேரம் பக்தியோடு ஜெபம் பண்ணி டாக்டர்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. இயேசுவுக்கு புகழ். அனைவருக்கும் சோஸ்திரம். என் பேர் ஆந்தனிடாஸ் இமானுவேல். நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். 2017 இந்த இடைக்காட்டூரில் இருக்கிற சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸோட ஷ்ரைனுக்கு இங்கே வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பெட்டிஷனை போட்டு வந்தோம். அதாவது என்னத்துக்குன்னா, என்னோட சன் மெடிக்கல் காலேஜில் என்ட்ரி ஆகிறதுக்கு அவருக்காக அந்த எஜுகேஷனுக்காக இங்கே வந்து நாங்கள் எங்களோட பெட்டிஷனை போட்டு போனோம். அண்ட் தென் போன வருஷம் அக்டோபரில் அவருக்கு இங்கே எம்எஸ் ராமையா மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடச்சிச்சு. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் இயர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் ஷ்ரைனில் வந்து எங்களோட பெட்டிஷன் நாங்கள் போட்ட அந்த பெட்டிஷனுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் எங்களோட தேங்க்ஸ் கிவிங்கை என்டையர் ஃபேமிலி மலேசியாவிலேருந்து வந்து சீக்ரெட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ்க்கு செய்ய வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஜீசஸ் ஒரு மிரக்கல் செஞ்சுருக்காரு எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ நீங்களும் ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஜீசஸ் உங்களோட பெட்டிஷன், உங்களோட வேண்டுதல் அனைத்தும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவு செய்வார். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். பெறுவீர்கள் எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். சுமை சுமந்து சோர்ந்த என் இதயங்களே, உங்களின் துயரம் எந்தன்